வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த ஓஆர்எஸ் தொடர்பாக 8 ஆண்டு கால போராட்டம் ஹைதராபாத்தை சார்ந்த மருத்துவர் சிவரஞ்சனி சந்தோஷ் மிக முக்கியமான உத்தரவு வந்து பெற்றிருக்காங்கிறத படிக்க முடியுது. ஃபஸ்ட்டு இந்த ஓஆர்எஸ் தொடர்பான என்ன பிரச்சனை தொடங்குது மேம்? இப்போ 2016-17களில் இதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு டயரியா வந்ததுன்னா இந்த மாதிரி ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை நம்ம கொடுக்குறோம். அது உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அது இந்தியாவில் இருந்த டாக்டர் திலீப்ங்கிறவர் தான் கண்டுபிடிச்சவர். ரொம்ப மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. அதன் காரணமாக மில்லியன் கணக்கில் குழந்தைங்களை உலகம் பூராக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ரோட்டா வைரஸ், ஈகோலை போன்ற ஒரு வைரஸ்னாலையோ இல்லை பாக்டீரியானாலேயோ உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரும்பொழுது நீர்ச்சத்து ரொம்ப போயிடும். அந்த நீர்ச்சத்துவை சரி செய்தாலே உயிரை காப்பாற்றி விடலாம். ஆன்டிபயோட்டிக்கும் ஆன்டிவைரலும் கூட தேவைப்படாது. இதுதான் ரொம்ப மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. ஸோ அதை பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஓஆர்எஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியல. ஆனால் குழந்தைங்கள் வேர்சன் ஆகிறாங்க, மோசமாகறாங்க. அவங்க நீர்ச்சத்து நிலைமை மிகவும் மோசமடைகிறது போது நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க ஓஆர்எஸ் எல் அப்படின்னு ஓஆர்எஸ் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் இது பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு, ஏன்னா அது உலக சுகாதார நிறுவனம் சொன்ன எதுவும் கிடையாது. அதிகமான 10 மடங்கு 8 மடங்கு சர்க்கரை அதிகமாக இருக்கின்ற ஒரு விஷயம். அதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காம்பனன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 லிட்டர் தண்ணி, இது நம்ம சாதாரணமாக வீட்டிலே பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு. இது இவ்வளோதான் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். வேறு எதுவும் கலர் போடுறது, அடிட்டிவ், இந்த ஃப்ளேவர்டு இது எதுவுமே தேவையில்லை. ஆமாம், 1 லிட்டர் தண்ணிக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, உப்பு, இது இருந்தால் போதும். இது வீட்டிலே பண்ணிக்கலாம். இதை ஓகே வெளியிலேருந்து கூட பண்ணுறோம். இப்போ நீங்கள் பவுடர் ஃபார்மில் வச்சு அதை 1 லிட்டர் தண்ணியிலே கரைச்சியும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ ரெடி டு ட்ரிங்க்கு, ஃப்ளேவர்டு, ஃப்ரூட் ஆட் பண்ணது, ஹெர்பல் ஆட் பண்ணது அப்படின்னு சொல்லி பல்வேறு இதில் முக்கியமாக ஓஆர்எஸ் எல்லுங்கிற பேர்லேயே வருது. அப்போ அந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஓஆர்எஸ் எல்லுங்கிற விற்பனை செய்கிற இருக்கும்பொழுது எல்லாரும் இதுதான் ஓஆர்எஸ்ன்னு நினச்சிப்பாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு சும்மாவே இருக்கலாம். நீங்கள் அந்த ஓஆர்எஸ் எல்லுங்கிறத கொடுக்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம். அது மிக மோசமாக நிலைமையை ரொம்ப மோசமாக்கும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதை எடுத்துக்கொண்டு எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளாக அது ரியாக்ட் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு மீண்டும் இப்போ ஒரு 4 வாட்டி வாமிட் பண்ணுது குழந்தை, 4 வாட்டி டயரியா போகுதுன்னா நீர்ச்சத்து குறைஞ்சிடும். உடனே குழந்தை டயர்டாகும். இப்போ நமக்கே ஒரு 4 வாட்டி லூஸ் மோஷன் ஆனால் டயர்ட் ஆகிடும். அப்போ நீர்ச்சத்து குறைகிறதோட மிக முக்கியமான அறிகுறிகள் அதுவும் ஒன்று. இப்போ அப்போ ஓஆர்எஸ் கொடுக்கணும். அப்படி பதிலாக அந்த ஓஆர்எஸ் எல்லோ இல்லை வேறு அதிக சர்க்கரை இருக்கின்ற தவறான இதை கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா நீர்ச்சத்து மிக மோசமாக பாதிக்கும். இப்போ இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தைங்களுக்கு வாமிட் ஃபர்தராக இல்லை, டாக்டர்கிட்ட போகிறாங்க, லூஸ் மோஷன் ஃபர்தராக இல்லை, அப்போ ஓஆர்எஸ் எல் கொடுக்கறதுக்கும் ஃபர்தராக லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும்போது கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ மிக சீக்கிரமாக அவங்க அதிக எண்ணிக்கையில் அட்மிட் ஆகிறது இல்லை இறப்புகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை அவங்க அந்த சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிக்கு சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சு. ஆமாம், இது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கொண்டு வந்தால் அவங்க இதை காமிக்கிறாங்க. ஓகே, இதுதான் பிரச்சனைன்னு அவங்க சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி சொல்கிறாங்க. அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் 2022 ஏப்ரல் மாதம் இந்த ஓஆர்எஸ் எல்லுங்கிறத நீங்கள் அதுக்கு தடை பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய கண்டிக்கத்தக்க விஷயம் என்னென்னா 3 மாதத்தில் அவங்க ஆர்டரை அவங்களே ரிவர்ட் பண்ணுறாங்க. இனிமேல் இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு இதை இந்த ஓஆர்எஸ் எல்லுங்கிற ட்ரேட் நேமை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய இந்த சிஸ்டமில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடாக பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் அவங்க அன்னையிலேருந்து அவங்க தொடர்ந்து போராடுறாங்க. அவங்க நீங்கள் அவங்களோட இன்டர்வியூ கூட நிறைய பார்த்துருப்பீங்க, யாரோட காதுகளுக்கு போகணுமோ அது போகலை அப்படின்னு. இப்போ தொடர்ந்து அவங்க போராடிட்டு இருக்கும்போது அவங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க. அப்போ நீங்கள் அப்படியா, நீங்கள் எஃப்எஸ்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவிடன்சஸ் கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்கன்றாங்க. அது அவங்க நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த டாக்டர்ஸ் பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2006ஆம் ஆண்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் கீழே இந்த இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ப்ரூஃப்லாம் இவங்க சப்மிட் பண்ணுறாங்க. பிஏஎல் போயிட்டுருக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போயிட்டுருக்கு. அது காலதாமதமாகுது, ட்ராக் ஆகுது. இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுமைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 100 குழந்தைங்க இந்தியாவில் இறக்குறாங்கன்னா 13 குழந்தைகள் இந்த ஓஆர்எஸ் பிரச்சனை, அதாவது டீஹைட்ரேஷனால டயரியானால இறக்குறாங்க. அப்போ இது எவ்வளோ முக்கியமான இடத்தை டயரியா சரி பண்ண இருந்த ஓஆர்எஸ் சரி பண்ணாமல் குழந்தைகள் உயிரிழப்பு. ஆமாம், சரி பண்ணாமல்
அதை விட மோசமாக்கி நான் குழந்தைகள் எடுப்பேன். ஸோ அப்போ இந்த நேரத்தில் காஃப் சிரப் இது பிரச்சனை வரும்போது, கோல்ட் ட்ரிப் காஃப் சிரப் பிரச்சனை வரும்பொழுது அவங்க வந்து அதை ஒட்டி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அப்போ ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒழுங்காக வேலை செய்யாமல் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் மருத்துவர்களையோ சிஸ்டத்தை குறை சொல்றதுனால என்ன பலன் கிடையாது அப்படின்னு ஒன்று வந்துட்டு ஒரு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ஒரு வீடியோ போடுறாங்க. அதை வந்து அவங்க நட்டா சாரும் மோடி அவர்களுக்கும் போகணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது போனதாக சொல்கிறாங்க. இப்போ அக்டோபர் 15 என்ன FSSAI என்ன வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா 2022 ஏப்ரலில் என்ன போட்டாங்களோ அதே தான் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து என்ன நடந்தது, அந்த டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் இருக்கும், ஒரு ஓரமாக சின்னதாக இருக்கும். அது என்னன்னா இது வந்து டயரியாக்காக கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். அதை யாருமே நம்ம படிக்க மாட்டோம். கட்டாயமாக வந்து டிஸ்க்ளைமருங்கிறது படிக்கணும். ஆனால் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுமா, முதல்ல கண்ணு தெரியுமா, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வேர்ட்ஸில் இருக்குது. ஆனால் பல கம்பெனிகள் அந்த டிஸ்க்ளைமர் போடாமலும் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, இப்போ இதில் வந்து எல்லா ஃபுட்டு மேலேயும் வந்து இந்த ஓஆர்எஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அந்த உத்தரவு மாற்றிருக்கா? இல்லை லேபிள் ஒன்றுமே பண்ணலை. அவங்க 2022 ஏப்ரலில் வந்துட்டு இந்த மாதிரி ஓஆர்எஸ் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ இருக்கிற ஒரு ட்ரேட் நேமை யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து கண்டதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓஆர்எஸ்ங்கிற வார்த்தை வந்து உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிக சக்கரை உள்ளதோ இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணதோ ஃப்ளேவர் இது பண்ணுறதோ இதுக்கெல்லாம் இந்த ஓஆர்எஸ் என்கின்ற பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது, மிஸ்லேபிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்களோட 8 ஆண்டு கால போராட்டம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறோம். அது உண்மையான போராட்டம். ஏன்னா அவங்க வந்து நிறைய பிராண்டை பெரிய பெரிய கார்பரேட் எல்லாம் எதிர்த்து அவங்க போராடி வெற்றி பெற்றிருக்காங்க என்று அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்திருக்கு மேம். அப்போ இது 8 ஆண்டு கால போராட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் நம்மளே கடைகளில் பார்க்குறோம். இல்லை, இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்னா யார் வந்துட்டு அந்த ஆர்டர் போடணும்? அவங்களே ஃபுட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி தான் போடணும், ஸ்டாண்டர்ட் அது அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போடணும். அவங்க போட்ட ஆர்டர் அவங்களுக்கு தெரியுது இல்லை, ஓஆர்எஸ்ங்கிற வார்த்தையோடு அவங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரேட் நேமை தவறாக மிஸ்லீட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது என்று தெரிந்திருந்தும் அவங்க போட்ட உத்தரவையே அவங்க 3 மாத காலத்தில் வந்து ரிவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு தனியார் துறைக்கும் அந்த விற்கிற கார்பரேட்டுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவங்க குழந்தைங்களோட உயிரை வந்து மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்திற்கு பிறகு PIL போட்ட ஆர்டர் இதெல்லாம் எவிடன்சஸ்லாம் தேவையே கிடையாது. இப்போ ஒரு அவங்களுடைய ரோலே வந்து என்ன, மிஸ் பிராண்டிங், மிஸ் லேபிளிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடையில் விற்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணி சரியான காம்பவுண்ட் இருக்கான்னு அது ஒன்று. லேபிள் இப்போ தவறான கண்ணோட்டத்தை, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒரு மாத்திரை நான் கொடுக்குறேன், அல்சர் மாத்திரையோட பேரும் அப்புறம் சுகர் மாத்திரையோட பேரும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அல்சர் மாத்திரை நினச்சி நான் வந்து ஒரு 3 சுகர் மாத்திரையை போட்டேன்னா எனக்கு சுகர் குறைஞ்சிரும், நான் வந்துட்டு மயக்கம் அடைஞ்சிருவேன். ஸோ எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதனால தான் வந்து இப்போ பிராண்ட் நேம்ஸ் வந்து வைக்கும்பொழுது ஒரு செட் இதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் வைக்கணும். இன்ஃபேக்ட் பிராண்ட் நேமே தேவையில்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்மா கம்பெனிஸ் வந்து பிரைப் பண்ணுறாங்க, அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறாங்க, இதை வாங்கி கொடுக்குறாங்க, கார் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் தேவையே இல்லையே, பிராண்ட் நேமை ஒழிச்சு கட்டிடுங்க. அப்போ ஜென்ரிக் நேம் தான் இருக்கணும்னு சொல்லுங்க. அப்போ பிராண்ட் நேம்னு ஒன்று வச்சுட்டு அது வந்து நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். மிஸ் பிராண்டிங்கு, சிமிலர் நேம், ஒரே மாதிரியாக உச்சரிக்கக்கூடிய பேர், ஒரே மாதிரியாக பார்க்கறதுக்கு ஸ்பெல்லிங் இருக்கிறது, இது எல்லாமே வந்து தவறுக்கு வழிவகுக்கும், உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். இதை வந்து அரசாங்கம் வந்து சரி பண்ணணும். இவங்க தான் வந்து கவர்மெண்ட் பிரைவேட்டுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. ஒரு பிரைவேட் நிறுவனம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், XYன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ORS Y ORS ORSங்கிறது வெளிப்படையாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ கம்பெனி இல்லை, அதாவது ORS என்பது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் உலக சுகாதார நிறுவனம் சொன்னது. அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் ORSங்கிற பேர் வைக்கணும். அது இல்லாமல் வேற ஃப்ளேவர்ட் ஐட்டம், ஃப்ரூட் ஜூஸு, ஹெர்பல் ட்ரிங்க் இது எல்லாத்துக்கும் ORSன்னு வைக்கக்கூடாது. அந்த ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ இருக்கிறது வைக்கக்கூடாது. ஏற்கனவே அரசாங்கம் என்ன சொன்னுச்சுன்னா, நீ அந்த மாதிரி பேர் வச்சுக்கோ, கீழே வந்து இது ORS இல்லை, இது டைரியாக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு குட்டியாக ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய வருத்தம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப எளிமையாக அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அவங்க செய்யலை. அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு வந்த உத்தரவையும் யாருடைய அழுத்தத்தின் காரணமாக அவங்க 3 மாதத்தில் ரிவர்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு 8 ஆண்டு கால போராட்டம் ஒரு தனிநபரால் பண்ண வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு அவசியம் இருக்கிறதுனாலே சிஸ்டத்தில் மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது, ட்ரக் ரெகுலேட்டரியில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, அந்த அத்தாரிட்டியில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதான் குறிப்பிட்டு இவங்க வந்து தொடர்ச்சியாக அதுக்கு போராடுறாங்க.
மிஸ்லீடிங்காக வந்து ஆமாம், மிஸ்லேபிள் பண்ணாதீங்க, மிஸ்லீடிங்கான இருக்கக்கூடாதுன்னு போராடுறாங்க. இந்த காஃப் சிரப் பிரச்சனை வந்ததுனால தான் இந்த அளவுக்கான உடனடி நடவடிக்கை. ஆமாம், இப்போ காஃப் சிரப் இதுலேருந்து டேரெக்டாக இதை ஊற்றினதுனால அடுத்த நிமிஷம் வந்துட்டு ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, குழந்தை இறந்துச்சுன்னு அப்படியே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து இது பிரச்சனை வருது. ஆனால் வந்து இது வந்து இதை சொன்னால் தான் பண்ணணுமா? இப்போ பொதுமக்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். தனியார் துறைக்கு லாபத்துக்காக அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு அரசாங்கத்துக்கான ஃபுட் சேஃப்டி அது ஸ்டாண்டர்ட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும், அவங்க அதை பண்ணணும், அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணணும், அது அவங்களோட வேலை. ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு தவறாயிடுச்சுன்னா யாரோ ஒருத்தர் வந்து அந்த இட் வாஸ் brought to the knowledge of the இது அப்படின்னா உடனே அதை இம்மீடியட்டாக சரி பண்ணணும். அப்படி பண்ணாமல் ஒரு ஆர்டர் போட்டு அதை 3 மாதம் கழிச்சு ரிவர்ட் பண்ணி திருப்பி நீ வேணா வந்து எவிடன்ஸ் கொடு, ப்ரூஃப் கொடு, எதுக்கு? ஓஆர்எஸ் எல்லுங்கிற பேர் வந்து மிஸ்லீடிங்காக இருக்கும். அது மிக மிக முக்கியமாக குழந்தைகளோட உயிர் காக்கிற ஓஆர்எஸ் இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ வந்து யாராவது ஒருத்தர் சொல்லணும், அந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு எவிடன்சஸ், ப்ரூஃப் எல்லாத்தையும் வீடியோலாம் எடுத்து காமிக்கணுமா? அப்போ வந்து சிஸ்டம் வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கிறது, யாருக்காக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறது மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு வந்து அந்த ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மேலே வருகின்றது. இது வந்து ஒரு உதாரணம். இது போல பல மிஸ்பிராண்டிங், மிஸ்லீடிங் ப்ராடக்ட்ஸ் இப்போ கூட இந்தியாவில் இருக்கிறது என்பது வருத்தமான பதிவு. உடனடியாக அரசாங்கம் அதை சரி செய்ய வேண்டும். யாரோ ஒருத்தர் 8 வருஷம்லாம் போராடிட்டு இருக்க முடியாது. அந்த யாரோ ஒருத்தர் 8 வருஷம் போராட வைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னு இன்னொரு பக்கம் இத்தனை குழந்தைகள் உயிரிழந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையும் செக் பண்ண தொடங்கணும். ஆமாம், இல்லாட்டி அதோட தெரிஞ்சிருக்காது. அப்போ வந்து ஏன் திடீர்னு வந்து குழந்தை வந்து நல்லா போன குழந்தை எது ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வீக்காகி வந்து இது வருது, அட்மிட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பிராண்டிங்காக மிஸ்லீடிங்காக இருக்கிறது எல்லாமே உடனடியாக தவிர்க்க வேண்டும். பிராண்டே வந்து நம்ம இது பிராண்டே தேவையில்லை. அதே அந்த பேர் மருந்தே இருந்தால் என்ன எடுப்போது? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ இப்போ தனியார் நிறுவனங்கள் வரும்போது அதுக்கான பிராண்ட் தேவைப்படுதுங்க, தேவையில்லை. இப்போ நீங்கள் பிராண்டுன்னு ஒன்று வச்சுக்கிறீங்க. இப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்ககிட்ட பிரைப் வாங்க, பிரைவேட் கம்பெனிஸ்ட்ட பிரைப் வாங்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க. எதுக்கு தலை சுற்றி மூக்கு தொடுறீங்க? டேரெக்டாக பிராண்ட் வேணும்னு சொல்லிடுங்க. இதனால என்ன? ஓகே, இப்போ எத்தனை மாதம் இல்லை எத்தனை வருட குழந்தைகள் மேலே வந்து இது எடுத்துக்கலாம்? அதையும் நீங்கள் இல்லை எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு இது ரொம்ப வரும். இப்போ அக்யூட் டயரியல் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற அந்த டிசீஸ்னால ஏற்படுகின்ற நீர்ச்சத்து குறைபாடும் இறப்புகளும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதோடு சேர்ந்து அவங்களுக்கு வாமிட்டிங் வரும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருந்ததுன்னா கூட கஷ்டப்பட்டு நம்ம எதாவது சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைங்க வந்து வாமிட் எடுத்தாலும் நீர்ச்சத்து போயிடும், டயரியா வந்தாலும் நீர்ச்சத்து போயிடும். வாமிட் வர மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து மருந்தும் குடிச்சு எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை மற்ற உணவுப் பொருட்களும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து உணவு உட்கொள்ளாததன் காரணமாகவும் சத்துக்கள் குறைகின்ற பிரச்சனை ஏற்படும். அப்போ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒட்டுமொத்த பிரச்சனையும் வெறும் ஓஆர்எஸ் பிரச்சனையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இது மிஸ்லீடிங், மிஸ்பிராண்டிங், தனியாருக்கு ஆதரவான சில விஷயங்களாக இருக்கின்றன என்பதை எடுத்துக்கொண்டு ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு மருத்துவர் வந்து போராடி கொண்டு இருக்க முடியாது, போராட வைக்கக்கூடாது. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டி வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க, ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிக்கு இருக்கிறது. இது எல்லாமே வந்து உடனடியாக அவங்க சரி செய்ய வேண்டும். பிராண்ட் என்பது தேவையில்லை, மிஸ்பிராண்டிங், மிஸ்லேபிளிங் என்பது தேவையில்லை. பொதுவாக மருந்துகளுக்கு பிராண்ட் நேம் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்போ பாராசிட்டமால்னா 1000 வந்து பேர் இருக்கு. அந்த 1000 பேர்ல ஒண்ணுக்கு ஒன்று வித்தியாசமா இருக்கும். அது தேவையே இல்லையே, வெறும் பாராசிட்டமால் சொல்லுங்க. இப்போ என்ன எடுப்பது? ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதுல வந்து அரசாங்கம் வந்து இதே மாதிரியான ஓஆர்எஸ் எல்லாம் மக்களுக்காக கொடுக்குறாங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. இதை விட எளிமையாக இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே போகணும். அரசாங்கம் உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஓஆர்எஸ் பவுடரை வாங்கி 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நம்ம வந்துட்டு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணியில் இது பண்ணிக்கலாம். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு அந்த பாத்திரம்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். வேற எதையும் சேர்க்காம பயன்படுத்திக்கணும். கரைத்த கரைசலை 24 மணி நேரத்துக்குள் பயன்படுத்த வேண்டும். இது வந்து உயிர்காக்கும் மருந்து. இது நிச்சயமா அதை வந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏதாவது ஏற்றுமதிகள்லாம் பண்ணியிருந்தாங்களா ஓஆர்எஸ் தொடர்பாக? அந்த பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்திருக்கா? இல்லை, அது இந்த மாதிரி மிஸ்பிராண்டிங், மிஸ்லீடிங் பிரச்சனை இருக்குது. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்லேயே வந்து அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற இதுலேயே இப்போ நம்ம உலகத்திலேயே நம்ம நாடு வந்துட்டு ஒவ்வொரு கேரளா வந்து ஒரு உலகத்தில் இருக்க வேற ஒரு கண்ட்ரி மாதிரி, தமிழ்நாடோட சைஸ் வந்து உலகத்தில் இருக்க வேற கண்ட்ரி மாதிரி. ஸோ இந்தியா என்கிற நாட்டிலேயே உலகத்தில் இருக்கிற 25 கண்ட்ரி சைஸ் இருக்குது. ஸோ முதல்ல நம்மளை கவனப்படுத்தணும். அப்போ வெளிநாட்டுக்கு போகிற மருந்தில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக வந்து இந்த மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அது சிறப்பு சார்ந்த விஷயங்கள் பேசும்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதான டாக்ஸ் வந்து அது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இப்போதைக்கு அந்த கோல்ட் ரிஃப் ப்ராப்ளம், அந்த காஃப் சிரப் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போற சில மருந்துகளை மட்டும் அவங்க ஸ்க்ரூட்டினி பண்றாங்க. பட் அது மட்டுமே ஏற்படுது. வெளிநாட்டில் இருக்கிற உயிர் மட்டும் தான் உயிர், நம்மளோட பிசினஸ் மட்டும் தான் மேட்டர், வெளிநாட்டு பிசினஸ் மட்டும் தான் மேட்டர் என்பதாக குறுக்கப்படாமல் ஒவ்வொரு உயிரும் முக்கியம்ன்ற பார்க்கணும். ஸோ உடனடியாக அனைத்து விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் யாருமே போராடாமல் செய்ய வேண்டும். இறுதியாக அவங்க சிவரஞ்சனி வந்து இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன
அவங்களுடைய உணர்ச்சியை அவங்க வந்து நம்ம மக்கள் வெற்றி பெற்றதாக கூறினார்கள். அவங்கள வந்து பர்சிஸ்டண்ட்டாக அவங்க போராடினதை பாராட்டணும். இந்த நேரத்தில் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப வலிச்சது. அது என்னன்னா, இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற வந்து குழந்தை மருத்துவர்களுடைய சங்கம் வந்து என்னுடைய போராட்டத்துக்கு உதவவில்லை, துணை நிற்கவில்லை என்று கூறினார்கள். அதுவும் மிக மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இது வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் விரைவாக கூட அந்த பிரச்சனை தீர்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையோட உயிர் முக்கியம். 8 ஆண்டு காலத்தில் எவ்வளோ வேணா நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே சார், அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி மேம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.